ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தட்டைப்பயிறு வடை. அதுக்கு வந்து தட்டைப்பயிரை வாஷ் பண்ணி 8 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த பயிரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பாதியாக அரைச்சதுக்கு அப்புறம் இந்த பூண்டு, இஞ்சி, உப்பு, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாத்தையும் வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய் ஒரு 3 மிளகாய் எடுத்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷமாக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். பாதியாக அரைச்சாச்சு. இதில் இப்போ இஞ்சி, பூண்டு, கல்லுப்பு, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிக்கலாம். வடை மாவு இப்போ அரைச்சாச்சு. இதில் ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, முட்டைக்கோஸ், 2 டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வடை மாவு பசஞ்சாச்சு. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. வடையை போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். புஸ்புஸ்னு டேஸ்டியான காராமணி தட்டைப்பயிறு வடை ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.